Hello friends, welcome. நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப சுலபமானதும் கூட. சப்பாத்திக்கு, தோசைக்கு, நார்மலா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஈவினிங் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு பாக்கெட் மஷ்ரூமை நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மைதா மாவு ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து வரமிளகாய் தூள். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா உங்களுக்கு தேவைன்னா 65 மசாலா இல்லை காலிஃப்ளவருக்குன்னு எடுத்து இருக்கிற மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணுற மசாலா இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவைன்னா தான், ஒரு வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்காகவும் தான். இது தேவையில்லைன்னா நார்மலாக இருக்கிற மைதாவை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மைதா வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணுற மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து அந்த காளானோட ஒட்டி இருக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக பரட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சொதன்னு இல்லாமல் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஊறின பிறகு எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக அள்ளி போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம காளான்லேருந்து தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி சத்தம் நிற்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் மொறுன்னு பரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மஷ்ரூமை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாக இந்த ஃப்ரை பண்ணுறதே வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஷ்ரூம் மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: பெரிய சைஸ் 2 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை 1 கொத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிற காளான் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனோடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அது வந்து எண்ணெயில் வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமும் இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சைடிஷ் மாதிரி, இது சப்பாத்திக்கு தோசைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். நார்மலாக ஸ்நாக்ஸ் மாதிரி மசாலா வந்து எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கும்போது உங்களுக்கு தக்காளி சேர்க்க தேவையில்லை. நார்மல் வெங்காயம் மட்டுமே போதும். தக்காளியை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது செஞ்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பொருள் தேவையானதை சேர்த்துப்போம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக மசிஞ்சிடணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கெட்டியாக கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வர மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காய தக்காளிலாம் சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து அப்படியே எடுத்து கொட்டிடாமல் கையில் வந்து இந்த மாதிரி உடச்சி விடுங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கனால ஒட்டி இருக்கும். கையில் வந்து இந்த மாதிரி பெசரி விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூமோட வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து இதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசமும் கொடுக்கும்.
உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையோட அளவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 பேக்கெட் போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் கூட அந்த வலுவலுப்பு இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் வதக்குவோமோ அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்குக்கோங்க. இப்போ வந்து முட்டை ஃபுல்லாக இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இதோட சேர்ந்து நல்லா ஒட்டி ட்ரையாக வதக்கின பிறகு இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காவும் கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஃபுல்லாக நல்லா ட்ரையாக வதக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. ரொம்ப சூப்பரான ஒரு மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடும். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து மயோனீஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் மாதிரி வெறுமனை கூட சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.